நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஜனவரி 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இன்னும் மெமோ வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எதன் காரணமாக வந்து இந்த மெமோ ப்ராசஸ் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் விட்டு அவங்க சிவி அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து ஃபஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த சிவி அப்லோட் பண்ண முடித்த அப்புறம் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருந்துச்சு இல்லையா. அந்த மிஸ்டேக் ஆனவங்களுக்கு திரும்ப ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 20 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போது ரீ அப்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த ரீ அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து செக் பண்ணுவாங்க. திரும்பவும் ரீ அப்லோட் பண்ணவங்க யாராச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போது சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணதில் நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அங்கே ஆல்ரெடி வந்து அவங்க குரூப் 2லே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். குரூப் 4ல் வந்து இந்த டாப்பில் இருக்கும்ல டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து குரூப் 4ல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்களுடைய ரேங்க்குக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வந்து சர்டிஃபிகேட் வந்து தப்பாக இருக்கிறதுனால வந்து அப்லோட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். சில காரணங்களால் வந்து இதை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்லோட் பண்ணலையோ அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பர் லிஸ்ட் ஒன்று விட்டாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எரேஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ப்ளஸ் இப்போது சிவி ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ரேங்க் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்க்கின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து மெமோ வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ரேங்க்கில் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து இப்போது வந்து திரும்பவும் ஒரு லிஸ்ட் கொடுக்குறப்போ வந்து அந்த மெமோவில் வந்து உங்களோட ரேங்க் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் வந்து ஒரு 500க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த 500க்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை மிஸ்டேக்ஸால் வந்து போயிருக்கலாம். இப்போ உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்துக்கும் செப்பரேட்டாக வந்து மெமோ ப்ராசஸ்க்கான உங்களுடைய மெமோ வந்து ரெடி பண்ணுவாங்க. அவங்களுடைய மெமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட் இருக்குல்லையா, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்லே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடைய மெமோவிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, நீங்கள் வந்து எந்த தேதியில் ஸோ எந்த டைமில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெமோ வந்து எப்போ வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Jan 5 to 10 இதுக்குள்ளே வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். நிறைய பேருக்கு வந்து இது வந்து செட் ஆகாமலாம் இருக்கலாம். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ஒரு 5 to 10க்குள்ளே வந்து வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கல்னால் எப்போன்னு பார்த்தீங்கன்னா Jan 20 வந்து மண்டே வருது. ஸோ அப்போது Jan 20 ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா JNVOக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது மெமோ வர்றதுக்கான பாசிபிள் வந்து அந்த டேட்டில் தான் இருக்குது. இப்போ மெமோ ஏன் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி அப்டேட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெமோ வந்த அப்புறம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.